ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சதீஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ் சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இதுக்கு 1/2 kg சிக்கன், 1/2 kg பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இது பேசிக்காக நம்மகிட்ட இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே பிரியாணி பண்ணிக்கிட்டே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? ஒரு காட்டில் ஒரு யானை அதோட குட்டியோட குளத்தில் போய் குளிச்சுட்டு இருந்திருக்குங்க. குளிச்சுட்டு ரொம்ப சுத்தமாக வந்துட்டு இருந்திருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பன்னியும் அதோட குட்டியும் சேரில் விழுந்து கிடந்து சாக்கடையில் விழுந்து பயங்கர அசுத்தமாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு ஒதுங்கி வழி விட்டுருக்கு. அப்போ அந்த பன்னி அதோட குட்டிக்கிட்ட சொல்லியிருக்கு, பாத்தியா யானை என்னை பார்த்து எப்படி பயந்து போகுதுன்னு, ஒதுங்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த யானை குட்டி கேட்டிருக்கு, நீங்கள் உண்மையிலே அதை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு அந்த யானை சொல்லியிருக்கு, நான் ஏறி மிதிச்சேன்னா அந்த பன்னி இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பன்னி அப்படி கிடையாது, அது சேரும் சகதியுமா ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இப்போ நான் அதை தொட்டேன்னா அந்த அசுத்தமும் எனக்கு ஒட்டிக்கும். ஸோ நம்மளோட திறமையும் நம்மளோட பலத்தையும் என்றைக்குமே தகுதி இல்லாத ஆட்கள்கிட்டையும் இடத்துலையும் நம்ம காமிக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம கடந்து போயிடணும், அதுக்காக தான் நான் அதை ஒதுங்கி வழி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை சொன்னிச்சாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும். ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்ப நேர்மையாக நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சில பேர் ரொம்ப அசுத்தமாக சேரும் சகதியுமா ஸோ நம்மளை நோக்கி வரும்போது அவங்கள என்றைக்குமே சீண்டாமல் அவங்களுக்கு வழி விட்டு அவங்கள கடந்து போகிறது அப்படிங்கிறதாங்க ரொம்ப கரெக்டான விஷயம். ஸோ அந்த யானை சொன்ன மாதிரி என்றைக்குமே நம்மளோட திறமையும் நம்ம பலத்தையும் ஸோ நமக்கு தகுதி இல்லாத ஆட்கள்கிட்டையும் சரி தகுதி இல்லாத இடத்துலையும் சரி நமக்கு காமிக்கக்கூடாது. நம்ம அதை விட்டு கடந்து போயிடணுங்க. என்னங்க உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படியே பிரியாணி தம் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வாட்ரு இந்த ரேஷியோவில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டு எடுத்தோன்னா ஸ்மெல்லு அடித்து தூக்குதுங்க. ஸோ இது சென்னை ஸ்டைல் பிரியாணி. இதுக்கு நம்ம அரைச்சி போடுறதோ இது மசாலாவோ எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ளாட்டாக தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு கிச்சன் வித் குட்டி ஸ்டோரி